வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு கிராமப்புற பள்ளி மாணவியருக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் இதை பத்தி பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன, இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்க அப்ளை பண்றது, இதை பத்தி பல தகவலை பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு தலைகளை உடை சரித்திரமடை. இந்த ஸ்கீம் பற்றி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி விட்டுக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் என்ன செய்கிறோம் பரவாங்க. இந்த கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு யார் மூலமாக செயல்படுத்துகிறாங்கன்னா, தமிழக அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அவங்க மூலியமாக தான் இந்த ஸ்கீமை செயல்படுத்துகிறாங்க. இந்த ஸ்கீம் மூலிமா கிராமப்புற பள்ளி மாணவருக்கு 1000 ரூபா ஊக்கத்தொகை வழங்கப்படுது. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, கிராமப்புற பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாமல் கல்வி இடைநிலை குறைக்கிறது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவருக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் செய்கிறாங்க. வாங்க யாராருக்கு வாங்கணும் பார்க்கலாம். 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவருக்கு ரூ. 500 ஊக்கத்தொகை வழங்கப்படும். அடுத்து 6ஆம் வகுப்பு மாணவருக்கு 1000 ரூபா ஊக்கத்தொகை வழங்கப்படுது. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தகுதி என்பாங்க. இதுக்கு பெற்றோரின் குடும்ப ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்குள்ள இருக்க வேண்டும். இப்படி 1 லட்சத்துக்கு மேலே போனால் இதுக்கு இங்கே அப்ளை பண்ண முடியாது. அடுத்து என்ன சொல்கிறோன்னா, கிராமப்புறங்களில் அமைந்துள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவியர் பயிலுவராக இருக்க வேண்டும். இந்த மாணவியர் கிராமப்புறங்களில் அமைந்துள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் பயில்ற மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அடுத்தது பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர்படுப்பினர். இந்த 2 கம்யூனிட்டியில் ஏதோ ஒரு கம்யூனிட்டி இருந்தால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளாக இருக்கணும். அடுத்து என்ன சொல்கிறோன்னா, விதவை மற்றும் கணவரால் கைவிட்டவர்களின் பெண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்க செய்கிறாங்க. அடுத்தது ஒரே குடும்பத்தில் 2 பெண் குழந்தை இருந்தால் அவங்களும் திட்டத்துக்கு விண்ணப்பித்து பயன்படலாம் சொல்கிறாங்க. அடுத்து வாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறாங்க. இதுக்கு சம்பந்தப்பட்ட கிராமப்புற அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி தலைமையாசிரியர் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணால் இந்த ஸ்கீம் பற்றி அவங்களே எதுஜெட் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கம் வீடியோவில் ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.